குறிப்பிட்டதை போல அந்த மாநிலங்களுக்கெல்லாம் 30,207 இந்த நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 3 மாநிலங்களில் 50,655 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீட்டில் இந்த 3 மாநிலங்களுக்கு மாத்திரம் 30,207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 38,000 இல்ல கொடுக்கக்கூடிய தொகை. ஆனால் தமிழ்நாட்டிற்கு வாத்தியார் இல்லையா, அவர் என்னதான் சபாநாயகராக இருந்தாலும் நீங்க சொன்னது 10, 11, 17, 38 நான் சொல்லு நீங்கள் இதுல இருந்து நீங்கள் என்ன கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால், சபாநாயகர் என்பவர் மிகுந்த நடுநிலை பொறுப்போடு அவர் அமைச்சரே விட்டுவிட்டாலும் கூட அமைச்சரையும் திருத்தக்கூடிய பொறுப்பை நீங்க அவ்வப்போது நீங்கள் சொல்கிறீர்கள். இல்ல நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு போயிருந்தாலும் எனக்கும் அவர் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகத்தான் சபாநாயகர் எப்போதும் இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு பீனலைஸ் பண்ணப்படுகிறது என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டு 2024-25 நிதியாண்டில் மொத்தம் 50,655 கோடி மதிப்பீட்டில் 8 புதிய தேசிய அதிவேக நெடுஞ்சாலை வழித்தடங்கள் ஒன்றிய அரசினால் அறிவிக்கப்பட்டன. அதில் உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டும் 3 வழித்தடங்களை அது பெற்றிருக்கிறது. 8இல் 3 உத்தரப்பிரதேசத்திற்கு அவர்கள் பெற்ற தொகை 11,846 கோடி. குஜராத் மாநிலத்திற்கு ஒரு வழித்தடம் தந்திருக்கிறார்கள், அவருக்கு 10,534 கோடி ரூபாய். மகாராஷ்டிராவுக்கு ஒரு வழித்தடம் தந்திருக்கிறார்கள், அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகை 17,827 கோடி ரூபாய் என மொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தால் நான் குறிப்பிட்டதை போல அந்த மாநிலங்களுக்கெல்லாம் 30,207 இந்த நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 3 மாநிலங்களில் 50,655 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீட்டில் இந்த 3 மாநிலங்களுக்கு மாத்திரம் 30,207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 38,000 இல்ல கொடுக்கக்கூடிய தொகை. ஆனால் தமிழ்நாட்டிற்கு வாத்தியார் இல்லையா, அவர் என்னதான் சபாநாயகராக இருந்தாலும் நீங்க சொன்னது 10, 11, 17, 38 நான் சொல்லு நீங்கள் இதுல இருந்து நீங்கள் என்ன கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால், சபாநாயகர் என்பவர் மிகுந்த நடுநிலை பொறுப்போடு அவர் அமைச்சரே விட்டுவிட்டாலும் கூட அமைச்சரையும் திருத்தக்கூடிய பொறுப்பை நீங்க அவ்வப்போது நீங்கள் சொல்கிறீர்கள். இல்ல நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு போயிருந்தாலும் எனக்கும் அவர் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகத்தான் சபாநாயகர் எப்போதும் இருக்கிறார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நிதி ஒதுக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 8 புதிய அதிவேக சாலைகளில் ஒரு சாலை கூட தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் நீங்கள் இங்கே குறித்துக் கொள்ள வேண்டிய கவனமாக கேட்கக்கூடிய ஒன்று. இதற்காக காரணம் 8 இருக்கிறது, அந்த 8லே ஒன்றை தெற்கிற்கு கொடுத்தால் என்ன, இது பாருங்க, ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு என்று சொன்னால் எத்தனை இடங்கள் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய இடங்கள் இருக்கிறது. நாம் மனசாட்சியோடு எண்ணி பார்ப்பேன் என்று சொன்னால் நான் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி பாஜகவிற்கு அதிமுக எந்த அளவிற்கு நீங்கள் அவர்களோடு ஐக்கியமாகிவிட்டீர்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். காரணம் அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். என்ன காரணம், நான் வருகிறேன் நிதி பகிர்வில் வருகிற போது, பினான்ஸ் கமிஷனில் வருகிற போது என்ன சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் டெவலப்டு ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பை உங்களுக்கும் சேர்த்து சொல்வேன். நீண்ட பல காலமாக நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த உட்கட்டமைப்பு, நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பு, மருத்துவ கட்டமைப்பு, நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய சமூக பொருளாதார காரணிகளுடைய வளர்ச்சி, ஆக இவற்றையெல்லாம் எண்ணி நாம் பெருமைப்படக்கூடிய அதே நேரத்தில் இவற்றையெல்லாமே குறித்து உங்களுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் டெவலப்டு ஸ்டேட் என்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு பீனலைஸ் பண்ணப்படுகிறது என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.